கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்று நாம் எடுத்துக்கொண்ட வேத பாடம் ஞானஸ்தானம் ஏன் எடுக்க வேண்டும், ஞானஸ்தானம் ஏன் எடுக்க வேண்டும் என்ற தலைப்பில் பேசுகிறேன். அது 6வது வால்யூம் ஆகும். 5 வால்யூம் முடித்து விட்டது. இப்பொழுது 6வது வால்யூம் எடுத்து இருக்கின்றோம். அதாவது செய்தியானது ஜனங்களின் இருதயத்தில் சென்றடைய வேண்டும். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 38வது வசனம் 39வது வசனம் படிக்கின்றேன், கேளுங்கள். எப்படி எனில் ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் நடக்கும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மத்தேயு 24ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலும் 39வது வசனத்திலும் கூறியிருக்கின்றார். இது மகத்துவமான எடுத்துக்கொள்ளப்படுதல் செய்தியாகும். இயேசு கிறிஸ்துவுடைய வருகை குறித்து கேள்வி எழுப்பப்படுகின்றது. நீர் எப்பொழுது வருவீர் என்று சீசர்கள் கேட்டபொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் சொன்னார், அவர் ஒரு அடையாளத்தை சொன்னார். அடையாளம் என்ன? எப்படி எனில் ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜல பிரளயம் வந்து அனைவரும் வாரிக்கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். சரியான ஒரு உதாரணத்தை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நோவாவை கொண்டு எச்சரித்திருக்கின்றார். நோவாவின் சம்பவமானது இறுதி நாட்களுக்கு சரியாக பொருத்தமாக இருக்கின்றது. இன்று இந்த செய்தி கொடுக்கக்கூடிய இந்த நாள் கொரோனாவின் நாளாகும். ஏறக்குறைய கடந்த 4 மாதங்களாக உலகம் முழுவதும் கொரோனா என்ற கொள்ளை நோயால் பாதிக்கப்பட்டு பரிதாபத்திற்குள் உலகம் இருக்கின்றது. இது தேவனுடைய கடைசி எச்சரிப்பு என்று நாம் வைத்துக்கொள்ளலாம். இதை தேவனுடைய முதல் எச்சரிப்பு என்றும் நாம் வைத்துக்கொள்ளலாம். இந்த எச்சரிப்பை கேட்டு நாம் மனம் திரும்ப வேண்டியது மிகவும் அவசியமாகும். ஏனெனில் ஒரு வசனத்தை நான் உங்கள் மத்தியில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஏனெனில் எந்த ஒரு காரியமும் தேவன் தம்முடைய வசனத்தின் மூலமாகவே சொல்லியிருக்கின்றார். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் படிக்கின்றேன், 13ஆம் வசனம் படிக்கின்றேன். அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற்பேராயிருக்கிற வைகளையும் அதம் பண்ணி எகிப்து தேவர்கள் மேலும் நீதியை செலுத்துவேன். நானே கர்த்தர். நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்கு அடையாளமாக இருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும்போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். அந்த நாள் உங்களுக்கு நினைவுகூறுதலான நாளாக இருக்க கடவது. அதை கர்த்தருக்கு பண்டிகையாக ஆசரிப்பீர்களாக. அதை உங்கள் தலைமுறை தோறும் நித்திய நியாயமாக ஆசரிக்க கடவர்கள். இது ஏன்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு எச்சரிப்பை கொடுத்திருக்கின்றார். எகிப்து தேசத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமையாக இருக்கும் பொழுது அவர்களுக்கு விடுதலை தேவைப்பட்டது. தங்கள் சுய தேசத்திற்கு போக ஆயத்தமாக இருந்தார்கள். ஆனால் விடுதலை என்பது அவர்களுக்கு இல்லாமல் போய்விட்டது. அவர்கள் விடுதலை கேட்ட பொழுது பார்வோன் மிகவும் நெருக்கடி கொடுத்தான். விடுதலை என்பது கேள்விக்குறியாகிவிட்டது. அப்பொழுது தேவன் மோசேயை அங்கே காட்சியில் கொண்டு வந்தார். மோசேயை அங்கே காட்சியில் கொண்டு வந்து தம்முடைய கோபத்தை எகிப்து தேசத்தில் காண்பித்தார். தம்முடைய ஒவ்வொரு கோபத்தை காண்பிக்கும் பொழுதும் எகிப்தியர் மனம் திரும்பவில்லை. இறுதியில் அவர் சங்கார தூதனை அனுப்பினார். அந்த சங்கார தூதனானது எகிப்து தேசம் முழுவதும் ஊடுருவி செல்லும் பொழுது அது தம்முடைய ஜனங்கள் மீதும் ஆபத்தை விளைவித்துவிடும். தம்முடைய ஜனங்களும் அகப்பட்டு விடுவார்கள் என்ற காரணத்தினால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர்
மோசேயை கூப்பிட்டு அறிவுரை சொல்ல ஆரம்பித்தார். இஸ்ரவேல் 12 கோத்திரங்களையும் நீ 12 கோத்திர பிதாக்களையும் அழைத்து நீ கட்டளையிடுவாயாக. அதாவது, இதோ எகிப்தை அழிக்க நான் புறப்பட்டு வந்துவிட்டேன். நான் இதோ சங்கார தூதன் என்ற கொள்ளை நோயை எகிப்து தேசமெங்கும் அனுப்பப் போகிறேன். அங்கே உயிர் பலிகள் நடக்கப் போகின்றது. தலைச்சான் பிள்ளைகளில் இருந்து மிருகங்கள் வரைக்கும் நான் அழிக்கப் போகிறேன். ஆகையால் தம் ஜனங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக நீ அந்த ஜனங்களை கூப்பிட்டு அறிவுரை சொல்லுவாயாக என்று ஜீவனுள்ள தேவன் மோசேயிடம் பேசினார். ஒவ்வொரு நபர்களும் தங்கள் குடும்பத்திற்கு ஏற்றவாறு ஆட்டுக்குட்டிகளை தெரிந்து கொண்டு அந்த ஆட்டுக்குட்டியை எனக்கு பலி செலுத்தி அந்த இரத்தத்தை கதவின் நிலைக்காலில் தடவுவாயாக, பூசக்கடவாய். நான் எகிப்தியரை வாதிக்க புறப்படும் பொழுது அந்த இரத்தத்தை நான் கண்டு அந்த வீட்டை விட்டு விலகி செல்லுவேன். அந்த இரத்தம் எங்கே காணப்படுகிறதோ அந்த இடத்தில் சங்காரதூதன் செல்ல மாட்டார். ஆகையால் ஒவ்வொருவரும் அந்த இரத்தத்தை பூச வேண்டும் என்று தேவன் மோசேக்கு கட்டளை கொடுத்தார். அதே போல இஸ்ரவேல் 12 கோத்திரத்தார்களும் ஆட்டுக்குட்டிகளை அடித்து அந்த இரத்தத்தை தங்கள் நிலைகாலில் பூசிவிட்டு வீட்டிற்குள் அமர்ந்தார்கள். வீட்டு சிறை ஆக்கப்பட்டது. வீட்டு சிறை ஆக்கப்பட்டவிடம் சங்காரதூதன் இறங்கி எகிப்து தேசம் எங்கும் ஊடுருவே எகிப்தியருடைய ஒவ்வொரு வீட்டிலும் மரண ஓலங்கள் ஒலித்தது. மரணம் இல்லாத எகிப்தியர் வீடே இல்லாத அளவிற்கு தேவன் அங்கே தம்முடைய தண்டனையை நிறைவேற்றினார். அதே போலத்த ஒரு சம்பவம்தான் இந்த கொரோனா தூதன் என்ற சங்கார தூதன் ஆவான். இந்த கொள்ளை நோயை தேவன் கடைசி எச்சரிப்பாக அனுப்பியிருக்கிறார். எப்படி எனில், இனி இந்த ஜனங்கள் மனம் போன போக்கில் வாழ்வார்களே ஆனால் அவர்களை அழித்து தீர வேண்டும் என்ற கட்டாயத்திற்கு பூமி தள்ளப்பட்டது. எங்கே பார்த்தாலும் பூமியானது அக்கிரமத்தால் நிறைந்திருக்கின்றது. பூமியானது எங்கும் அக்கிரமம், எங்கும் பாவம் நிறைந்துள்ளது. அன்று இஸ்ரவேலர்கள் எகிப்து தேசத்தில் இருந்தார்கள். இன்று ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் ஆகிய புறஜாதிகள், உலகம் முழுவதும் புறஜாதிகள் இருக்கின்றார்கள். அவர்கள் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு தேசமும் என்று பாவத்தால் நிறைந்துள்ளது. அன்று எகிப்தியருக்குள் இறங்கிய தண்டனை போல இன்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உலகம் முழுவதும் சங்கார தூதனை அனுப்பிவிட்டார். அந்த சங்கார தூதன் என்ற கொரோனா இன்று உலகம் முழுவதையும் ஆக்கிரமித்து விட்டது. 2-3 கோடி ஜனங்களுக்கு மேலாக பாதித்து விட்டார்கள். ஏறக்குறைய 1 கோடியை நெருங்கிவிட்டார்கள் மரணம். இப்படியாக உலகம் முழுவதும் மரண ஓலங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றன. உலகம் முழுவதும் கொரோனாவால் பயந்து நடுக்கத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். இயேசு கிறிஸ்துவின் வருகையின் எச்சரிப்பு ஆகும். எப்படி இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து விடுதலையாக நேரத்தை பார்த்தார்களோ அதே போல இன்று ஆவிக்குரிய பிள்ளைகளாகிய நாம் பரலோகம் செல்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் யார் மீது இருக்கின்றதோ அவர்களை சங்கார தூதன் கொரோனா நெருங்கவே முடியாது. அவன் நெருங்கவே முடியாது என்பது தேவனுடைய சித்தமாகும். ஏனெனில் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைக்கு நாம் தலை வணங்குவோம். எப்படி எனில், ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள்ளே பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். நோவாவின் நாட்களை மிக சரியான உதாரணமாக வைத்திருக்கிறார். ஜனங்கள் புசித்து என்னதை புசித்தார்கள்? அதுதான் உல்லாச வாழ்க்கை. இன்றைக்கு எதை எடுத்தாலும் உல்லாசம். திருமணம், பிள்ளைகளுடைய பிறந்த நாளில் இருந்து பாருங்கள், படிக்கிற டீச்சர்ஸ் டே, அப்பா தாய் தந்தையருடைய நாள் என்று அனைத்தும் ஒரு நல்ல நாட்களாக வைத்துக்கொண்டு அதற்காக விசேஷித்த உணவுகளை வரவழைத்து
தங்கள் இன்பங்களை பகிர்ந்து கொள்கிறோம். இந்த மாதிரிப்பட்ட காரியம் நோவாவின் நாட்களிலும் நடந்தது உண்டு. புசித்தார்கள், குடித்தார்கள். அதுதான் இன்று பாப் டான்ஸ், பியர் பார், இப்படி போதைப் பொருட்களால் பூமியானது சிக்குண்டு தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றனர். உலகம் முழுவதும் போதை வஸ்துகளால் பிடிக்கப்பட்டிருக்கின்றது. உலகம் முழுவதும் இந்த புசித்தார்கள் என்ற உல்லாச வாழ்க்கையில் உலகம் சென்று கொண்டிருக்கின்றது. தேவனை மறந்துவிட்டார்கள். வரக்கூடிய தண்டனையை மறந்துவிட்டார்கள். எச்சரிப்பின் சத்தத்தை கேட்க மறந்துவிட்டார்கள். உல்லாச வாழ்க்கையில் ஈடுபட்டு வீணாக தங்கள் ஜீவனை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆகையால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வானவர் சொன்னார், ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும். கவனிக்கப்பட வேண்டிய ஒரு இடம் இதுதான். பெண் கொடுத்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும். அங்கே ஆணை குறித்து பேசவில்லை. எப்படிப்பட்ட விபச்சாரம் என்பதை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தி தந்திருக்கின்றார். நேற்றைய தினம் நான் பேப்பரில் ஒரு காரியத்தை வாசித்தேன். அதிர்ச்சியான சம்பவம் அங்கே நிகழ்ந்தது. இந்த கொரோனா என்ற கொள்ளை நோயால், இந்த சங்கார தூதனால் உலகமானது பாதிக்கப்பட்டு படு பஞ்சத்திற்குள் சென்று விட்டது. இன்று வேலையில்லாத திண்டாட்டம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. பஞ்சங்கள் தாண்டவமாடுகின்றன. ஆகார குறைவு உலகம் முழுவதும் வந்துவிட்டது. ஜனங்கள் தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். வேலை இல்லை, உணவு இல்லை. இந்த நேரத்தில் விபச்சார கூட்டங்கள் காட்சியில் வந்து பெண்களுடைய ஃபோன் நம்பரை வாங்கி கொண்டு, உங்களுக்காக ஒரு நல்ல வேலை காத்திருக்கின்றது, வேலை வாய்ப்புக்கு வாருங்கள் என்று அழைப்பார்கள். அவர்கள் சென்றவுடன் அங்கே தனியாக பேசப்படும். எங்களுக்குள் வேலை, உனக்கு வேலை வேண்டுமா, நீ இந்த காரியத்தை செய்ய வேண்டும். காரியம் என்ன என்று அவர்கள் கேட்ட பொழுது அவர்கள் சொன்னார், நீ இன்னாரோடே விபச்சாரம் செய்ய வேண்டும். நேற்றைய தினம் பேப்பரில் வந்தது. நேற்றைய தினம் செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை உள்ள தினத்தந்தி தினகரன் 2 பத்திரிகையும் வாசித்தேன். செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை உள்ள பேப்பரில் இந்த செய்தி வந்திருக்கின்றது. உலகம் எப்படி விபச்சாரத்தில் சென்று கொண்டிருக்கிறதை தெளிவாக எடுத்து காட்டியிருக்கிறார்கள். அந்த பெண் குடும்பத்தின் வறுமையின் காரணமாக விபச்சாரத்திற்கு தள்ளப்பட்டார். வழியில்லை. அங்கே என்னவென்றால் கூட்டு புணர்ச்சிகள் இப்படி நடந்து கொண்டிருக்கின்றது. பெண் கொண்டார்கள். இந்த பெண்ணை என்ன செய்தார்கள்? கொண்டார்கள், வாங்கினார்கள். நீ சம்மதி, உனக்கு பணம் இவ்வளவு என்று இந்த பெண்ணை விபச்சாரத்திற்கு சம்மதம் தெரிவித்து கொண்டார்கள், வாங்கி கொண்டார்கள். பிறகு இந்த பெண்ணை என்ன செய்கிறார்கள்? விற்றார்கள். பெண் கொடுத்தும், பெண் கொண்டார்கள், வாங்கினார்கள். அடுத்து பெண் கொடுத்தும் அதற்கு பின்பு இந்த பெண்ணை இன்னொரு நபருக்கு விற்று விடுகிறார்கள். அங்கே சென்று உன்னுடைய காரியத்தை நிறைவேற்று. ஆண்டவர் சொன்ன காரியம் சரியாக துல்லியமாக நடக்கிறது. அதை தான் நான் பேப்பரில் அதை சுட்டி காட்டினேன். அப்படியானால் இது எந்த காலம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். பெண் கொண்டும் பெண் கொடுத்தும். ஏன் ஆண் என்று சொல்லவில்லை? பெண்ணால் தான் விபச்சாரம் நிகழும். பெண்ணை இன்னொரு நபர்களுக்கு விற்று விடுகிறார்கள். பெண்ணை இன்னொரு நபரிடத்திலிருந்து வாங்கி விடுகிறார்கள். ஒரு குடும்பமான பிள்ளைகள் இன்றைக்கு வேலைக்கு செல்வது ஆபத்தான காரியமாகிவிட்டது.
தயவு செய்து இந்த பேப்பரை படிக்கவும். உலகம் எப்படி சீரழிந்து கொண்டு இருக்கின்றது என்பதை தெளிவாக காட்சியில் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்றது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையானது நேற்றைய தினம் பேப்பரில் அரங்கேறி இருக்கின்றது. நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறேன். இது கடைசி எச்சரிப்பாகும். விபச்சாரம் கொடிகட்டி பறக்கின்றது. வறுமையின் காரணமாக உலகமானது விபச்சாரத்திற்குள் தள்ளப்பட்டது. இன்னும் கடுமையான பஞ்சங்கள் நம்மை நெருங்கி கொண்டிருக்கின்றது. இன்னும் விபச்சாரம் பெருகி கொண்டே இருக்கும், பாவங்கள் பெருகி கொண்டே இருக்கும். பெண் கொண்டும் பெண் கொடுத்தும், அதை தான் உங்களுக்கு விளக்கம் கூற விரும்புகின்றேன். இன்று அநேக டான்ஸ் பார்கள், பாப் டான்ஸ், உயர்தரமான விபச்சாரங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. பெரிய பெரிய விஐபிகள் மத்தியில் தங்கள் மனைவிகளை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு கலாச்சாரத்திற்குள் உலகம் தள்ளப்பட்டது. எப்படியெனில், அவர்களுடைய கிளப்புக்கு சென்றவுடன் அங்கே ஒரு பாத்திரம் வைக்கப்பட்டிருக்கும். அதற்குள் தங்கள் சாவிகளை, கார் சாவிகளை போட்டு விடுவார்கள். அந்த சாவிகளை அவர்கள் அழைத்து கொண்டிருக்கும் பெண்கள் எடுப்பார்கள். யாருக்கு எந்த சாவியோ அந்த சாவியில் கிடைத்ததோ அந்த கதவை திறந்து அங்கே இருப்பார்கள். அந்த காருக்கு சொந்தமானவர் அந்த நபர் பெண்ணை அழைத்து கொண்டு உல்லாசத்திற்கு கொண்டு செல்வார்கள். யார் மனைவி யாருடன் சென்றார் என்பது யாருக்கும் தெரியாது. அதற்கென்று குறிப்பிட்ட நாட்களை நியமித்துவிட்டு திரும்ப வந்து தங்கள் மனைவிகளை ஒப்படைத்து விடுவார்கள் அந்த கிளப்பில். இது எப்படிப்பட்ட காரியம் பாருங்க. பெண் கொண்டும் பெண் கொடுத்தும், எப்படிப்பட்ட காரியங்க இது? எதை குறிக்கிறது? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறிக்கிறது. இதை நான் சொல்லிவிட்டால் இவன் விபச்சாரத்தை பேசிவிட்டான், இவன் செக்ஸ் காரியத்தை பேசிவிட்டான் என்று சொல்லக்கூடிய நபர்களும் உண்டு. ஊழியக்காரர்கள் தவறுகளை கண்டுபிடிப்பதற்கென்றே யார் என்ன பேசுகிறா, எங்கே குற்றம் இருக்கிறது என்பதை கவனிக்கிறதுக்கு சில ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். அவர்களை குறித்தெல்லாம் நான் கவலைப்படுவதில்லை. நான் உண்மையை பேசுகிறேன், சத்தியத்தை பேசுகிறேன். இன்னும் பார்க்க போனால் இந்த காலத்தில் ஆண்களோட ஆண்கள், பெண்களோட பெண்கள் என்ற ஓரின சேர்க்கைவாதிகளும் உலகம் முழுவதும் காட்சியில் வந்துவிட்டது. லோத்தின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமார் அவர் காலத்தில் நடக்கும். லோத்தின் நாட்களில் நடந்த அந்த ஓரின சேர்க்கையானது நாம் வந்துவிட்டது. விபச்சாரம் எப்படி தலை தூக்கி நிற்கிறது என்பதை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். இன்னும் பார்த்தோமே ஆனால் தங்கள் ஒப்பந்தவாதிகளாக இருக்கின்றார்கள். குறிப்பிட்ட நாளுக்கு எனக்கு மனைவியாயிரு, குறிப்பிட்ட மாதத்திற்கு, குறிப்பிட்ட வருடத்திற்கு எனக்கு கணவனாக இரு என்ற ஒரு கலாச்சாரமும் புரிந்திருக்கிறது. டேட்டிங் என்ற கலாச்சாரமும் நடந்து கொண்டிருக்கிறது. இது என்னது? திருமணம் ஆகிறதற்கு முன்பே ஒரு பெண் தன்னுடைய கற்பை இழந்தால் அவள் யார் என்று சிந்தித்து பாருங்கள். வேதம் கூறுகின்றது, அவள் விபச்சாரி. இந்த டேட்டிங் கலாச்சாரம் முடிந்த பின்பு அவள் திருமணம் செய்து கொள்வாள். இது ஒரு ரகம். இரண்டாவது ஒரு ரகம் இருக்கின்றது. திருமணமான பெண்களும் திருமணமான ஆண்களும் இதே கலாச்சாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றனர். இது எதை குறிக்கின்றது? விபச்சாரங்கள் குறிக்கின்றது. அப்படியானால் இது எதை நமக்கு அறிவித்துக் கொள்கிறது? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார் என்ற காட்சியை, அந்த வசனத்தை உறுதிப்படுத்தி காண்பிக்கின்றது. இப்பொழுதே நாம் மனம் திரும்பி நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பக்கத்தில் செல்ல வேண்டும். இல்லையானால் வரும் காலம் நோவாவின் காலத்தை போல, அது என்ன சொல்லியிருக்கிறாரு? 39 வசனம், ஜலப்பிரளயம் வந்து அனைவரை வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராது இருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்தில் நடக்கும். இதுதான். இது பஞ்சத்தினால் நடக்கக்கூடிய ஒரு கூட்ட விபச்சாரங்களும் உண்டு.
தங்களுடைய காம இச்சைகளை தீர்த்து கொள்வதற்கு என்று ஒரு கூட்டம் உண்டு. இரண்டு கூட்டமுமே மொத்தத்தில் விபச்சாரிகள் தான். இன்றைய காலத்தில் அதைவிட ஒரு மோசமான ஒரு சம்பவம் நடந்து கொண்டிருக்கின்றது. உலகத்தையே விபச்சாரத்திற்குள் அழைத்து சென்றது கையில் இருக்கும் தொலைபேசி, மொபைல். கையில் இருக்கக்கூடிய மொபைல் ஆனது உலகம் அனைத்தையும் சுருக்கி தன் கரத்தில் வைத்து அதற்குள் ஆபாச படங்கள், அதற்குள் அநேக ஆபாச படங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்திய காலத்தில் சிறு சிறு பிள்ளைகள் கூட 10 வயதுக்கு மேற்பட்ட 10 வயதுக்கு 7-8 வயது பிள்ளைகள் முதல் 10 வயதுக்கு மேற்பட்ட பிள்ளைகளிலிருந்து வயதான நபர்கள் வரைக்கும் ஒளித்திருந்து இந்த ஆபாச படங்கள் பார்க்க வேண்டிய சூழ்நிலையில் உலகம் தள்ளப்பட்டது. உலகம் தள்ளப்பட்டது. அதற்கு காரணமே நம்முடைய அரசாங்கமாகும். அதற்கு காரணமே நம்முடைய அரசாங்கம் ஆகும். எப்படி எனில், இன்று ஸ்கூல் பள்ளிக்கூடம் நிறுத்தப்பட்டு விட்டது. அதற்கு முன்பே இவர்கள் ஆரம்பித்து விட்டார்கள். இனிமேல் பாடங்கள் உங்களுக்கு மொபைல் மூலம்தான் வரப்படும். அப்படியானால் எல்லா பிள்ளைகளின் கரத்திலும் மொபைல் தாய் தகப்பன் கஷ்டப்பட்டு வாங்கி கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் உருவாகிவிட்டது. அந்த மொபைல் பிள்ளைகளுடைய கரத்தில் இருக்கும் பொழுது, பிள்ளைகள் அதை ஆரம்பிக்க தொடும் பொழுது அவர்களுடைய பாடத்திற்கு கீழே இந்த ஆபாச படங்கள் வருவதை தவிர்க்க முடியாததாகும். அப்படியானால் இந்த பிள்ளைகள் என்ன செய்வார்கள்? வீட்டில் யாரும் இல்லாத பொழுது தாங்கள் ஆபாச படங்களை பார்த்து தங்களை தாங்களே கெடுத்துக் கொள்வார்கள். அப்படியானால் வருங்காலம் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? சற்று சிந்தித்து பாருங்கள். உலகம் விபச்சாரத்தால் தள்ளப்பட்டு விட்டது, பாவத்தில் தள்ளப்பட்டு விட்டது. நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரன் வருங்காலத்தில் நடக்கும் என்ற காட்சியை தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தி விட்டார். நடந்து விட்டது. அப்படியானால் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் என்பதை உறுதி செய்து விட்டது. இன்னும் இந்த காரியத்தை நாம் பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. ஏனெனில் நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும். ஆகையால் தேவன் எச்சரிப்பு விடுத்திருக்கிறார். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், 20ஆம் வசனம், 21ஆம் வசனம் படிக்கின்றேன், கேளுங்கள். அந்த ஆவியிலே அவர் காவலிலுள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். 20ஆம் வசனம், அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாமற் போனவைகள். அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். 21ஆம் வசனம் படிக்கின்றேன், கேளுங்கள். அதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானமானது மாம்ச அழுக்கை நீக்குவதாய் இராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியன் உடன்படிக்கையாயிருந்து இப்பொழுது நம்மை இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. ஆமென். முன்பு பார்த்தது போல நோவாவின் நாட்களில் என்ன நடந்ததோ அது மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும் என்று நாம் பார்த்தோம். நோவா காலத்தில் எப்படி இருந்ததோ அதே காரியம், அதே சம்பவம், அதே போல உள்ள ஜனங்கள் தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையின் காலத்திலும் இருக்கிறார்கள் என்பதை தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு சுட்டி காட்டினார். நோவாவுடைய நாட்களில் நடந்த ஒவ்வொரு காரியங்களும் இக்காலத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை நாம் முன்பு கவனித்தோம். இங்கே பேதுரு சொல்லுகிறார், அதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானம், அந்த பேழைக்கு ஒப்பனையான ஞானஸ்தானம். அன்று நோவாவின் பேழையில் எத்தனை பேர்கள் நுழைந்தார்களோ அத்தனை பேர்களும் காக்கப்பட்டார்கள். நோவாவின் செய்தியை கேட்காத அந்த ஜனங்கள்
தண்ணீரில் மூழ்கி மரித்து விட்டார்கள். அந்த நோவாவின் பேழைக்கு ஒப்பனையான காரியம் பேதுரு சொல்லுகிறார், ஞானஸ்தானம். பேதுரு எந்த ஞானஸ்தானம் கொடுத்தார்? நாம் கடந்த செய்திகளில் கவனித்துக் கொண்டு வருகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் கொடுத்தார். அந்த ஞானஸ்தானம் தான் பைபிளில் எல்லாரும் எடுத்த நபர்கள் எல்லாம் அந்த ஞானஸ்தானம் தான். அந்த இயேசு கிறிஸ்து என்ற ஞானஸ்தானத்திற்குள் யார் உள்ளே நுழைகிறார்களோ, யார் அந்த ஞானஸ்தானத்திற்குள் பிரவேசிக்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக காப்பாற்றப்படுவார்கள், ரட்சிக்கப்படுவார்கள் என்பதை குறித்து பேதுரு இந்த வசனத்தில் தெளிவாக நமக்கு எடுத்து உரைத்திருக்கிறார். இந்த காரியத்தில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. வேதம் சரியாக போதிக்கின்றது. அதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானம், தன்னை காப்பாற்றி கொள்வதற்கு ஒரே ஒரு வழி உண்டு என்றால் அது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். அக்காலத்தில் நோவாவின் காலத்தில் காப்பாற்றி கொள்வதற்கு ஒரு இடம் இருந்தது என்றால் நோவாவின் பேழை. அந்த நோவாவின் பேழையில் செல்கிற நபர்கள் காப்பாற்றப்பட்டார்கள். அன்றைய தினம் நோவாவும் அவனுடைய மனைவி பிள்ளைகள் மருமக்கள் 8 பேர் மாத்திரமே உள்ளே நுழைந்தார்களே தவிர வேறு யாரும் நுழையவில்லை. யாவரும், ஏன் நோவாவின் தாத்தா மெத்துசலவே வெளியிலே தான் நின்று நீரில் மூழ்கி மரித்து விட்டார். ஒரு தலைமுறை தான். ஆனால் நோவாவின் தகப்பன் லாமேக்கு அவர் தண்ணீரில் மூழ்கி மரிக்கவில்லை. அவர் அதற்கு முன்பு ஒரு 5 வருடத்திற்கு முன்பு மரித்து விட்டார். ஜல பிரளயம் வருவதற்கு முன்பு லாமேக்கு மரித்து விட்டார். ஆனால் மெத்துசலோ தண்ணீரில் மூழ்கி இறந்து விட்டார். சொந்த தகப்பனாருடைய தகப்பன் தாத்தா. நோவாக்கு எத்தனையோ சொந்த பந்தங்கள் இருக்கின்றது. யாருமே பேழைக்குள் நுழையவில்லை. நோவாவின் செய்தியை கேட்ட அவருடைய மனைவி பிள்ளைகள் மருமக்களை தவிர யாவரும் நீரில் மூழ்கி செத்து போயிட்டார்கள். நோவா பேழையை கட்டும் பொழுது அதை யார் யாரெல்லாம் அதற்கு பணிவிடை செய்தார்களோ, அதை கப்பலை கட்டுவதற்கு எத்தனை பேர் உதவினார்களோ அவர்களும் நீரில் மூழ்கி மரித்து விட்டனர். நோவாவிடம் கேட்டிருப்பார்கள், நீர் என்ன செய்கிறீர்? மழை வரப்போகிறது, இதற்குள் பிரவேசிக்கிறவர்கள் காப்பாற்றப்படுவார்கள். கூலிக்கு வேலை செய்தவர்கள் என்ன நினைத்திருப்பார்கள்? இவன் ஒரு பைத்தியக்காரன், ஏதோ உளறிட்டு இருக்கான், சரி நமக்கு கூலி கிடைக்குதுல்ல, நம்ம சம்பளத்தை வாங்கிட்டு போவோம்னு சொல்லி சம்பளத்தை வாங்கிட்டு போயிட்டாங்க. இறுதியில் நடந்த சம்பவம் என்ன? பேழை அடைக்கப்பட்ட பின்பு உள்ளே நுழைய முடியவில்லை. யார் யாரெல்லாம் பேழை கட்டினார்களோ அவர்களும் உள்ளே பிரவேசிக்க முடியவில்லை. ஏனெனில் கதவை தேவன் அடைத்தார். அதற்கு ஒப்பனையான பேழை தான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உள்ள ஞானஸ்தானம் என்பதை உறுதிபட கூறுகிறார் பேதுரு அவர்கள், அப்போஸ்தலனாகிய பேதுரு அவர்கள். நாம் அதில் சிந்தை வைப்பதில்லை. அன்றைக்கு எப்படி நோவாவின் செய்திக்கு சிந்தை வைக்கவில்லையோ அதே போல இன்றைக்கு நோவாவின் செய்திக்கு சிந்தை வைப்பதில்லை. ஏறக்குறைய நோவா 100 வருடம் பிரசங்கம் பண்ணினான். ஏறக்குறைய 100 வருடம், 120 வருடம் கூட பிரசங்கம் பண்ணியிருக்கலாம். ஏனெனில் வேதம் கூறுகின்றது, ஆண்டவர் சொன்னார், மனுஷன் ஜீவிக்கிறது 120 வருடம் தானே. அப்படியானால் 120 வருடம் பிரசங்கம் பண்ணியிருக்கலாம் என்று நாம் ஒரு கணக்கை வைத்துக் கொள்ளலாம். இப்படி பார்த்தால் நோவாக்கு 500 வருடம் ஆகிய பொழுது அவனுடைய சந்ததியார்கள் இருக்கிறார்கள். அவனுக்கு 600 வயது ஆன பொழுது மழை பொழிந்தது. அப்படியானால் 100 வருடம். 100 வருடமாக அவன் பேழையை கட்டி கொண்டு செய்தியை கொடுக்கிறான். மனம் திரும்ப ஆயத்தமில்லை. யாரும் மனம் திரும்ப ஆயத்தமில்லை. அதே போல இன்றைய காலகட்டத்தில் 1925ஆம் ஆண்டிலிருந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உள்ள ஞானஸ்தானம் அறிமுகப்படுத்தப்பட்டு, புரிந்து கொள்ளுங்கள், 1925ஆம் ஆண்டிலிருந்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உள்ள ஞானஸ்தானம் அறிமுகப்படுத்தப்பட்டு ஏறக்குறைய 2025ஆம் ஆண்டு வரும் பொழுது 100 ஆண்டுகள் நிறைவேற போகின்றது. நோவாவின் கணக்கும் இறுதி கால ஞானஸ்தானத்தின் கணக்கும் ஏறக்குறைய ஒற்றுமையாக இருக்கின்றது. அவன் 100 வருடம் பிரசங்கம் செய்தான். அதே போல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உள்ள ஞானஸ்தானம்
ஏறக்குறைய 100 ஆண்டுகளில் நெருங்கப் போகிறது. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் எடுத்து இயேசு கிறிஸ்துவின் பேழைக்குள் பிரவேசிக்கிறார்களோ அவர்கள் மாத்திரம் ரட்சிக்கப்படுவார்கள். அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுதலில் பங்கு கொள்ளப் போகிறார்கள். இதற்கு பின்பு உபத்திர காலம் ஆரம்பிக்கின்றது. எப்படி பேழை மேலே சென்றவுடன் தண்ணீரானது என்ன செய்தது? ஜனங்களை அழிக்க வந்தது. அதே போல மணவாட்டியானவள் 4வது முத்திரையில், இப்பொழுது நாம் இருக்கிற காலம் 4வது முத்திரை, 7வது சபை. இந்த காலத்தில் எடுத்துக்கொள்ளப்படுதல் நிகழப்போகின்றது. எத்தனை பேர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்குள் ஞானஸ்தானம் பெற்றார்களோ அத்தனை பேரும் இயேசு கிறிஸ்துவின் பேழைக்குள் சென்றார்களோ அவர்கள் காப்பாற்றப்பட போகிறார்கள். காரணம், படிக்கின்றேன் ஒரு வசனத்தை கேளுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசி 63ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இப்படி கூறுகின்றார்: நீதியை சரிக்கட்டும் நாள் என் மனதில் இருந்தது, என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. இமான், எத்தனை அழகான வசனம்! விலையேறப்பெற்ற இந்த வசனத்திற்குள் நம் சிந்தையை வைப்போம். நீதியை சரிக்கட்டும் நாள் என் மனதில் இருந்தது. இனி வரக்கூடியது உபத்திர காலம் வரப்போகின்றது. உபத்திர காலம் நெருங்கி கொண்டிருக்கின்றது. 5வது முத்திரை திறக்கப்படக்கூடிய நேரத்தில் இருக்கின்றோம். 4வது முத்திரை முடிவடை போகிற நேரத்தில் இருக்கின்றோம். எடுத்துக்கொள்ளப்படுதலில் இருக்கின்றோம். புத்தியுள்ள கன்னிகை மத்திய ஆகாயத்தில் புறப்பட ஆயத்தமாகிவிட்டால் அதற்கு முன்பு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உள்ள ஞானஸ்தானம் யாவருக்கும் தெரிவிக்கப்பட வேண்டியது அவசியமாகும். ஆகையால் தேவன் கடந்த 100 ஆண்டுகளாக அந்த ஞானஸ்தானத்தை பேசிக்கொண்டு இருக்கிறார். அநேக ஊழியக்காரர்களை கொண்டு. யாரும் கேட்பதற்கு மனமில்லை. நோவாவை எப்படி வெறுத்தார்களோ பகைத்தார்களோ அதே காரியம்தான் இன்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உள்ள ஞானஸ்தானத்தை நகைக்கிறார்கள், பகைக்கிறார்கள், வெறுக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் பெறுங்கள் என்று சொன்னால் அவர்களுக்குள் ஒரு ஆவேசமும் ஒரு பகையும் ஒரு கசப்பும் வந்து விடுகின்றது. ஏன் அந்த நாமத்தின் மீது உங்களுக்கு கசப்பு? ஏன் உங்களுக்கு அந்த நாமத்தின் மீது பகை? அதற்கு ஆதரவு ஏன் நீங்கள் கொடுக்க மாட்டீர்கள்? நீங்கள் இந்த இயேசு கிறிஸ்துவின் பேழைக்குள் பிரவேசிக்க ஆயத்தமில்லை. அன்று நீரில் மூழ்கி செத்தது போல நீங்கள் உபத்திர காலத்தில் சென்று மரிக்கப் போகிறீர்கள். நரகத்திற்கு போவதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்கள். அதை தான் உங்கள் வாய் சொல்லி காட்டுகின்றது. அதிர்ச்சி அடைந்துவிட, நீங்கள் எந்த ஞானஸ்தானம் எடுத்தீங்க? இயேசு கிறிஸ்து நாமத்தை. ஐயோ, தப்பு பண்ணிட்டீங்களே பிரதர், இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஞானஸ்தானம் எடுத்தவங்க தப்பு பண்ணிட்டாங்களாம். பின்ன என்ன பிசாசுக பேரில் எடுக்க சொல்கிறீங்களா? இயேசு கிறிஸ்துக்கு ஆப்போசிட்டு சாத்தான். தப்பு பண்ணிட்டேலான்னு சொல்கிறாங்க எத்தனையோ நபர்கள். ஆகையால் இந்த செய்தியை நான் தெளிவாக உங்கள் மத்தியில் வைக்கின்றேன். நீதியை சரிக்கட்டும் நாள் என் மனதில் இருந்தது, என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. என்னுடையவர்கள் யார்? என்னுடையவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்றவர்கள்தான் அவர்களுடையவர். ஏனெனில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்றவர்கள் மீது இயேசு கிறிஸ்துவின் முத்திரை இடப்பட்டிருக்கின்றது. உங்கள் வாயே தெரிவிக்கின்றது. அவர்கள் ஒன்லி ஜீசஸ், அவர்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றவங்க. அவங்க இயேசு நாமத்துக்காரங்க. நீங்களே எங்களை முத்திரையிட்டு அழைக்கிறீர்கள். வேறு என்ன எங்களுக்கு ஆதாரம் வேண்டும்? இதைவிட எங்களுக்கு ஆதாரம் என்ன வேண்டும்? நீங்களே கூறிவிட்டீர்கள் அவர்கள் இயேசு நாமத்துக்காரர்கள், அவர்கள் ஒன்லி ஜீசஸ் கூட்டத்தார், அவர்கள் ஓன்காடு செய்தியில் உள்ளவர்கள். நீங்களே எங்களுக்கு முத்திரை குத்தி விட்டீர்களே. ஆனால் அது உண்மையான முத்திரை தான். எங்களுக்கு தரிக்கப்பட்ட நாமத்தை தான் நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். அதற்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நீதியை சரிக்கட்டும் நாள் என் மனதில் இருந்தது, என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது.
இப்பொழுது காலமானது நெருங்கி கொண்டு இருக்கின்றது. உபத்திர காலம் நெருங்கி கொண்டு இருக்கின்றது. மணவாட்டி புத்தி உள்ள கன்னிகை பரலோகத்துக்கு செல்ல போகிறாள். புத்தி இல்லாத கன்னி நரகத்திற்கு போக போகிறாள். ஆகையால் தேவனாகிய கர்த்தர் ஒரு அறைக்கூவல் விட்டிருக்கின்றார். யாருக்கு? புத்தி உள்ள கன்னிகைக்கு. படிக்கின்றேன், கேளுங்கள். நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் படிக்கின்றேன், கேளுங்கள். மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களையும் கொலையுண்ண போவர்களையும் விடுவிக்க கூடுமானால் விடுவி. நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் எப்படி கூறுகின்றது? மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களையும் கொலையுண்ண போவர்களையும் விடுவிக்க கூடுமானால் விடுவி. இது யார்? மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்கள். எது மண்ணில் உள்ள மரணம் அல்ல, நரகத்தில் உள்ள மரணம். அந்த நரகத்தின் பாதையில் சென்று கொண்டிருக்கும் இந்த ஜனங்களை உன்னால் முடிந்த அளவும் அவர்களை காப்பாற்று என்று புத்தி உள்ள கன்னிகைக்கு அந்த செய்தியை தேவன் அனுப்பியிருக்கிறார். உன்னால் முடிந்த அளவு அவர்களை காப்பாற்று. அடுத்து கொலை உண்ண போவர்களையும் விடுவிக்க கூடுமானால் விடுவி. சாத்தான் பிடித்து வைத்திருக்கிறானே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஞானஸ்தானம் பெறக்கூடாது என்று தடை விதித்து வைத்திருக்கிறானே, அந்த பிள்ளைகளுக்கு இந்த செய்தியை கொடுத்து அவர்களை விடுவித்து கொண்டு வா. நரகத்தின் பாதையில் சொல்லக்கூடியவர்களை பிடித்து கொண்டு வா. சாத்தான் இரண்டாவது கட்டமாக இவர்களை நரகத்தில் தள்ள அழைத்து செல்கிறான். அவர்களையும் அழைத்து கொண்டு வா. நரகத்தின் வாசல் நிற்கிறவர்களையும் அழைத்து கொண்டு வா. உன்னால் முடிந்த மட்டும் அவர்களுக்கு இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மகத்துவத்தை, அந்த நாமத்திற்குள் இருக்கக்கூடிய ரட்சிப்பை, அந்த நாமத்திற்குள் இருக்கக்கூடிய நித்திய ஜீவனை குறித்து அவர்களோடு பேசி அவர்களை இந்த இயேசு கிறிஸ்துவின் பேழைக்குள் அழைத்து கொண்டு வா என்று இங்கு ஒரு கட்டளை வருகின்றது. சரியான ஒரு ஒப்பந்தமாகும். இதை செய்ய வேண்டும். மணவாட்டி என்பவள் புத்தியுள்ள கன்னிகை. சரியாக சாராளுக்கு பொருத்தமானவள். சாராள் ஆபிரகாமின் மனைவி. புத்தி உள்ள கன்னி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மனைவி. தேவன் ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தார். என்ன வாக்குத்தத்தம்? உற்பவ கால திட்டத்தில் சாராள் ஒரு குமாரனை பெறுவாள். அதுதான் உடன்படிக்கை. ஆகையால் அந்த வார்த்தையின் மீது ஆபிரகாமுக்கு திட நம்பிக்கை இருந்தது. சாராளை யாரும் எவரும் நெருங்க முடியாது என்ற தன்னம்பிக்கை ஆபிரகாமுக்குள் இருந்தது. அது ஒரு மிகப்பெரிய வாக்குத்தத்தமாகும். அதே போல உள்ள வாக்குத்தத்தம் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெறுகிறவர்களுக்கு. அது என்ன வாக்குத்தத்தம்? அன்று சாராளின் வயிற்றில் ஈசாக் பிறப்பான் என்ற வாக்குத்தத்தத்தை போல நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் தந்திருக்கின்றார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் படிக்கின்றேன், கேளுங்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்றி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது நிர்தேஷ் வாக்குத்தத்தம் வருது பாருங்க. அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். இதுதான் வாக்குத்தத்தம். என்றைக்கு நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெறுகிறீர்களோ அதற்கு பின்பு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தந்தருளுவார் என்ற வாக்குத்தத்தம் நிறைவேறிவிட்டது. அன்று உனக்கு ஒரு
சந்ததியை பிறப்பான் என்று வாக்கு தத்தத்தை போல இந்த புத்தி உள்ள கன்னிகைக்கு ஒரு வாக்கு தத்தம், பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். பரிசுத்த ஆவியை பெறக்கூடிய புத்தி உள்ள கன்னிகையை சாத்தான் எப்படி நெருங்க முடியும்? அவன் நெருங்கவே முடியாது. ஏனெனில் அபிமெலக்கு என்ற ராஜா என்ன செய்தான்? சாராளை கடத்தி சென்று விட்டான். அவன் அவளை சிறைபிடித்து வைத்துக்கொண்டு என்ன செஞ்சான்? அவளை நெருங்க முடியல. சிறைப்பிடித்து கொண்டு போனான். அவளுடைய அழகை நம்பி, நன்றாக புரிந்து கொள்ளும், அவள் அழகியே இல்லை. வாக்கு தத்தம் பெறும் பொழுது அவளுடைய வயது 65. அதற்கு பின்பு கடத்தப்பட்டாள். 65 வயது கிழவி இப்போ அவனுக்கு அழகாக தெரிகிறாள். அது வேறு கணக்கு, சொல்லலாம், சொல்வேன். எப்படி எனில், ஆண்டவர் எப்பொழுதுமே இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை தருகிறார். நாம் 5 ரூபாய் ஆண்டவருக்கு கொடுத்தால் அவர் நமக்கு 10 ரூபாய் தருவார். 10 ரூபாய் தருவார். அதே போல வாக்குத்தத்தமானது ஆபிரகாமுக்கு 75 வயதில் நிறைவேறியது. 75. இந்த 75இல் வாக்குத்தத்தம் நிறைவேறியது. அவன் 25 வருடம் காத்திருந்தான். ஆபிரகாம் 25 வருடம் காத்திருந்தான். 25 வருடம் அவருக்காக அர்ப்பணித்தான். 75 25 100 வயது ஆகியது. இவன் 25 வருடம் ஆண்டவருக்கு கொடுத்த காரணத்தினால் ஆண்டவர் அவனுக்கு 50 வருடம் கொடுத்தார். அப்படியானால் இது ஒரு 25 வருடம் இவன் கொடுத்தது, அவர் கொடுத்த இரட்டிப்பான ஆசீர்வாதம். ஆக மொத்தம் ஆபிரகாமுக்கு 75 வருடம் குறைக்கப்பட்டது. 100 வயது என்ற பொழுது ஆபிரகாமின் வயது இப்பொழுது 25. 100 வயதில் குழந்தை பிறக்காது. 25 வருடம், 25 வயது, அவன் இளம் வாலிபனாக இருக்கான். அதற்கு பின்புதான் அவன் ஆகாரை கட்டினான், கேத்துராளை கட்டினான், பிள்ளைகளை எல்லாம் பெற்றான். புரிந்து கொள்ள வேண்டும். ஆபிரகாமுக்கு 25 வயது ஆகிவிட்டது. அவன் 25 வருடம் காத்திருந்தானே, அந்த வருடம்தான் அவனுக்கு அன்பளிப்பாக தேவன் கொடுத்தார். 50 வருடத்தை தேவன் கழித்து விட்டார். இரட்டிப்பான ஆசீர்வாதம் இதுதான். ஆபிரகாமுக்கு 25 வயது என்றால் சாராள் ஆபிரகாமை விட 10 வயது குறைந்தவள். அவளுடைய வயது 15. அபிமெலக்கு கடத்தி செல்லும் பொழுது 16 17 வயது மங்கியாக இருந்திருக்கலாம். அவள் அழகி என்று 65 வயது பெண்மணி எப்படி அழகியாக இருக்க முடியும்? அவன் அழகி என்று நம்பிதான் அவளை கடத்தி கொண்டு போனான். சிந்தித்துக் கொள்ளுங்கள். இதுதான் தேவனுடைய மகத்துவம், இதுதான் தேவ அற்புதம். மனிதனால் கூடாதது என் தேவனால் கூடும். தேவன் ஆபிரகாமை 25 வாலிபனாகவும் சாராளை 15 வயது இளமங்கையாகவும் உருவாக்கினார். அதற்கு பின் நடந்த சம்பவத்தை தான் பார்க்கிறோம். இந்த சாராளை, இந்த மங்கையை, இந்த அழகியை அபிமெலக்கு கடத்தி சென்று விட்டான், தனக்கு ராணியாக வைத்துக்கொள்ள. அவன் அவளை கடத்திவிட்டு சென்ற பொழுது தேவன் அவன் மீது கோபத்தை இறக்கினார். தேவன் அபிமெலக்கை தொடுவதற்கு அனுமதிக்கவில்லை. புரிந்து கொள்ளணும். ஆண்டவர் கோபத்தை அபிமெலக்கு மேலே இறக்கிட்டார். அவனை தொடுவதற்கு அனுமதிக்கவில்லை. அவனை தொடுவதற்கு அனுமதிக்கவில்லை. அவள் யார் தெரியுமா? அவள் யார்? அபிமெலக்கு சொப்பனத்தில் வந்து சொல்ற, அவள் யார் தெரியுமா? அவள் தீர்க்கதரிசியுடைய பொண்டாட்டி.
அவள் வயிற்றில் என்ன வளருது தெரியுமா? ஆபிரகாமுடைய வித்து. ஆபிரகாமுடைய சந்ததியாக அவள் வயிற்றில் இருக்குது. அவள் தீர்க்கதரிசியுடைய மனைவி. தீர்க்கதரிசியுடைய மனைவி சாராள். இந்த சாராளை அபிமெலக்கு கடத்தி தன் ராஜ்யத்தில் வைத்து கொண்டான். அவளுடைய கணவருடைய பேர் ஆபிரகாம். சாராளை போலதான் இக்காலத்தில் புத்தியுள்ள கன்னிகை எல்லா சபைகளிலும் கடத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு சபைகளிலும் ரோமன் கத்தோலிக்க சபையில் இருந்து கடைசி பெந்தேகோஸ்து சபை வரைக்கும் புத்தியுள்ள கன்னிகை ஆகிய சாராள் மணவாட்டி இருக்கிறாள். ஏன், பிற மதத்திலும் கூட தேவனுடைய பிள்ளைகள் உண்டு. கடத்தி வைக்கப்பட்டால் இந்த புத்தியுள்ள கன்னி ஒவ்வொரு சபையிலும் பிடித்து வைக்கப்பட்டிருக்கின்றது. அபிமெலக்கு எப்படி சாராளை கடத்தி வைத்தானோ அதே போல இன்று புத்தியுள்ள கன்னிகை ஒவ்வொரு சபையிலும் கடத்தி வைக்கப்பட்டிருக்கின்றாள். இப்போ தேவ கோபம் அபிமெலக்கு மேலே இறங்கி சொல்கிறார், இப்போ அவளை விட்டுரு, அவளை விட்டுரு. இந்த காலத்தில் அதுதான் வருது. கொலை செய்ய போகிறவர்களையும் விடுவிக்க கூடுமானால் விடுவி என்று தேவன் கட்டளை அனுப்பினதை மறந்து விடாதீர்கள். பிடிச்சு வச்சிருக்கான் கொலை செய்ய, நரகத்துக்கு, மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களையும் மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களையும் கொலை உண்ணப்போர்களையும் விடுவிக்க கூடுமானால் விடுவி. ஆகையால் தான் இந்த அறைக்கூவல் உங்களை நோக்கி வருகின்றது. இந்த எக்கால சத்தம் உங்களை நோக்கி வருகின்றது. இதுதான் ஒவ்வொரு சபையிலும் புத்தியுள்ள கன்னிகை உண்டு. சாராளை போல உங்களை கடத்தி வைத்திருக்கிறார்கள். நீங்கள் வெளியேறி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடம் செல்ல வேண்டும். சாராள் வெளியேறி ஆபிரகாமிடம் சென்றது போல உடனே நீங்கள் வெளியேறி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பேழைக்குள் சென்று விடுங்கள். இதுதான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற கட்டளையாகும். அபிமெலக்கிட்ட ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ செத்தா, நீ என்ன செய்கிற, நீ செத்தா அவளை தொடக்கூடாது, அவளை அனுப்பிவிடு. இன்றைக்கு அதே கட்டளை தான். எல்லா சபைகளிலும் தேவனுடைய பிள்ளைகள் உண்டு, புத்தியுள்ள கன்னிகை உண்டு. அவர்களை நிர்பந்தம் செய்யக்கூடாது, அவர்களை வெளியே அனுப்பிவிடு. புத்தியுள்ள கன்னிகளை வெளியே அனுப்பிவிடு. புத்தியுள்ள கன்னிகளை வெளியேறுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பேழைக்குள் சென்று விடுங்கள். அதுதான் பேதுரு சொன்னான். அந்த நோவாவின் பேழைக்கு ஒப்பான ஞானஸ்தானம் என்று சொன்னார். ஒப்பான பேழையாகும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்றது எப்படிப்பட்டது? அந்த நோவாவின் பேழைக்கு சமமானது. மறந்து விடாதே. தேவனுடைய வாக்குத்தத்தம், நீ வெளியேறும் பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை உன் மீது அனுப்புவார். வாக்குத்தத்தம் என்ன? சாராள் தன் புத்திரனை பெற்றெடுக்க போறாள், ஈசாக்கை. அதே போல புத்தியுள்ள கன்னிகை பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்று அவள் தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்த அவள் ஆயத்தமாக இருக்கிறாள். அது என்ன தேவனுடைய வல்லமை? மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் படிக்கின்றேன், கேளுங்கள். விசுவாசமுள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களே ஆவன. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. வியாதிஸ்தர் மேல் கை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். புத்தி உள்ள கன்னிகைக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தமாகும். புத்தி உள்ள கன்னிகை இதை நிறைவேற்ற ஆயத்தமாக இருக்கின்றாள். இன்று புத்தி உள்ள கன்னிகை
ஒவ்வொரு சபையிலும் இருக்கின்றாள். அன்று சாராளை அபிமெலேக்கு கடத்தி வைத்தது போல இன்று தேவ பிள்ளைகளை ஒவ்வொரு சபையிலும் ஒவ்வொரு மதத்திலும் கடத்தி வைக்கப்பட்டு இருக்கிறார்கள். அவர்கள் உடனே வெளியேறி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்று இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைக்குள் செல்ல ஆயத்தமாகி விடுங்கள். இது 4வது முத்திரையில் 7வது சபை லவோதிக சபையின் கடைசி எச்சரிப்பாகும். 7வது சபைக்கு பின்பு ஒரு சபை கிடையாது. 4வது முத்திரைக்கு பின் முத்திரை இருக்கின்றது. 7வது சபைக்கு பின் 8வது சபை கிடையாது. இது இறுதி காலமாகும். அந்த இறுதி கால சத்தியத்திற்குள் நாம் சரிவர இருக்க வேண்டும். இன்று ஆபிரகாம் சாராளுக்காக அவன் என்ன செய்தான்? இந்த ஜனங்களின் பயத்தால் என்னை சகோதரி என்று சகோதரன் என்று சொல்லு என்று சகோதரன் என்று சொல்லு. பயம், அதே பயம்தான் இன்றைக்கு நடக்கின்றது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்றவர்கள் திடீரென்று எங்கும் சொல்ல மாட்டார்கள். 100க்கு 20% சொல்வார்கள், நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்றோம் என்று. 80% மறைத்து விடுவார்கள். பயம். ஏன் பொண்ணு கொடுக்க மாட்டார்கள், எங்களை சபையில் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், சபையில் செய்தி சொல்ல அனுமதிக்க மாட்டார்கள். இந்த பயம், அன்று ஆபிரகாமுக்கு இருந்த அதே பயம் இன்று தேவ பிள்ளைகளுக்கு இருக்கின்றது. இயேசுவின் நாமத்தினால் பெற்றவர்களுக்கு. அந்த ஆபிரகாமும் எப்படி சாராளுக்காக வருத்தம் இருந்தோ அதே வருத்தம் இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் இருக்கின்றது. காரணம், வாக்குத்தத்தம் பெற்ற அபிஷேகம் மணவாட்டி சபையின் மீது இறங்கும் போது, புரிந்து கொள்ளுங்கள், வாக்குத்தத்தம் புத்தி உள்ள கன்னிகையின் மீது இறங்கப் போகின்றது. மணவாட்டி சபையின் மீது இறங்கப் போகின்றது. இயேசு கிறிஸ்துவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய காலத்தில் வந்துவிட்டோம். அந்த அபிஷேகம் நமக்குள் வரும் பொழுது வியாதிஸ்தர்கள் மேல் கை வைத்தவுடன் சொஸ்தமாவார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிசாசுகளை துரத்துவார்கள். அப்படிப்பட்ட விசேஷித்த வல்லமை புத்தியுள்ள கன்னிகைக்காக தேவன் கொடுத்திருக்கின்றார். அந்த காரியத்தை புத்தியுள்ள கன்னிகைக்கு மாத்திரமே புத்தி இல்லாத கன்னிகைக்கு கிடையாது. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட புத்திரன் சாராளின் வயிற்றில் தான் பிறக்க முடியுமே தவிர ஆகாரின் வயிற்றில் பிறக்கவே முடியாது. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட புத்திரன் சாராளின் வயிற்றில் தான் பிறக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாகும். அதே போல அதே வாக்குத்தத்தத்தை போலதான் இந்த அபிஷேகமும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்ற பின் பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள் என்ற வாக்குத்தத்தமாகும். வேறு எந்த நபருக்கும் கிடைப்பது இல்லை. அவருடைய நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்றவர்களுக்கு மாத்திரமே பரிசுத்தாவியின் வரம் கிடைக்கின்றது. வேறு எந்த நாமத்திலும் பரிசுத்தாவின் வரம் கிடையவே கிடையாது. வேதத்தை சரியாக ஆராய்ந்து பாருங்கள், ஒரு வசனம் கூட கிடைக்காது. பரிசுத்த ஆவி கிடைக்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் என்று வேதத்தை தேடி பார்த்தால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். வேறு வழியே இல்லை என்பது வேதத்தின் மூலம் தெரிந்து கொள்ளுங்கள். இன்று சபை ஒவ்வொரு சபைகளிலும் சிறை வைக்கப்பட்ட புத்தி உள்ள கன்னிகை ஆகிய மணவாட்டியை தேவன் இந்த புதிய செய்தியின் மூலம் அழைக்கின்றார். கூடிய சீக்கிரம் விரைவில் ஒவ்வொரு சபைகளிலிருந்து தேவனுடைய பிள்ளைகள் வெளியேறி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்று
அந்த இயேசு கிறிஸ்துவின் பேழைக்குள் சென்று விடுவார்கள். அந்த இயேசு கிறிஸ்துவின் பேழைக்குள் சென்ற பின்பு எப்படி நோவாவின் பேழை பூமியில் இருந்து எழும்பியதோ அதே போல எல்லா பிள்ளைகளும் ஒன்று கூடும் பொழுது அந்த இயேசு கிறிஸ்துவின் பேழையானது பரலோகத்தை நோக்கி மேலே செல்லும். அப்பொழுது இந்த புத்தி இல்லாத கன்னிகை வந்து கேட்பாள், எனக்கும் கொஞ்சம் எண்ணெய் தா என்று. அப்பொழுது கிடைப்பதில்லை. அந்த இடத்தில் தேவ கோபம் அந்த சபைகளின் மீது வந்து இறங்கும். காரணம், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தான் உள்ளது. அதை புரிந்து கொள்ள வேண்டும். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவி எந்த நாமத்தில் உள்ளது? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உள்ளது. ஆதலால் அந்த புத்தியுள்ள கன்னிகைகள் வெளியேறி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வரத்தை வாங்கி ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் நிகழ்ந்த அதே எழுப்புதலை இந்த புத்தி உள்ள கன்னிகைகள் நிகழ்த்தி காட்டுவார்கள். அதுதான் உண்மை. ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் நிகழ்ந்த அதே அற்புதங்களை இந்த புத்தி உள்ள கன்னிகைகள் அந்த மணவாட்டி சபையானது நிகழ்த்தி காண்பிப்பாள். பரிசுத்த ஆவியின் வரத்தை வாங்கி அந்த எழுப்புதலை இந்த புத்தி உள்ள கன்னிகைகள் நிகழ்த்தும் போது மணவாட்டி சபை காட்சியில் வரும் பொழுது, புத்தி உள்ள கன்னிகை காட்சியில் வரும் பொழுது, ஆதி அப்போஸ்தலர் சமயத்தில் என்ன நடந்தது? அதுதான் நடக்கப் போகின்றது. வியாதிஸ்தர்கள் மேல் கை வைப்பீர்கள், அப்பொழுது சுகமாவார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். மரித்த சரீரங்களை எழுப்புவார்கள். குருடர்களுடைய கண்களை திறப்பார்கள். ஊமையுடைய வாய்களை திறப்பார்கள். செவிடர்களுடைய காதுகளை திறப்பார்கள். இந்த விசேஷித்த வல்லமையானது அன்றைய தினம் அந்த மணவாட்டி சபைக்கு இறக்கப்படும். அதுதான் வாக்குத்தத்தம். சாராளின் வயிற்றில் ஈசாக்கு இறங்கியது போல இந்த புத்தி உள்ள கன்னிகை இந்த மணவாட்டி சபைக்கு அந்த பரிசுத்தாவின் வரம் இறங்க ஆரம்பித்துவிடும். அப்பொழுது இவள் பரலோகத்தை நோக்கி புறப்படுவாள். இதைதான் பேதுரு விளக்கமாக சொன்னார். அதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானம் யார் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் பேழைக்குள் ஒளித்து கொள்கிறார்களோ, யார் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் பேழைக்குள் வந்து சேருகிறார்களோ அவர்கள் அனைவரும் காப்பாற்றப்படுவார்கள். அதற்கு வெளியே நிற்பவர்கள் எல்லாம் அக்கினி மலையில் வெந்து உருகி விடுவார்கள். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் படிக்கின்றேன். பூர்வ உலகத்தை தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயம் வரப்பண்ணி 9ஆவது வசனம் படிக்கின்றேன். கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையின்றி ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்காகவும் வைக்கவும் அறிந்திருக்கிறார். புரிந்து கொள்வோம். பூர்வ உலகத்தை தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதற்கொண்டு 8 பேரை தான் காப்பாற்றார். நீதியை பிரசங்கித்தவன். அதே போல இந்த காலத்தில் இந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உள்ள ஞானஸ்தானமானது நீதியை குறித்து பிரசங்கிக்கின்றது. எத்தனை பேர் இந்த நாமத்தினால் ஞானஸ்தானம் பெறுகிறீர்களோ அவர்கள் பரிசுத்தாவியின் வல்லமையை பெறுவீர்கள், பரிசுத்தாவின் வரத்தை பெற்றுக்கொள்வீர்கள். ஏனெனில் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவன். இல்லையானால் ஆக்கினைக்குள்ளவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்காக நீங்கள் அனுப்பப்படுவீர்கள் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் தம்முடைய அப்போஸ்தலர்கள் மூலம் தெரிவித்திருக்கிறார். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம் படிக்கின்றேன், கேளுங்கள். அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்து
இடறுகிறார்கள், அதற்கென்னே நியமிக்கப்பட்டவர்களாயும் இருக்கிறார்கள். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமுமாய் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். முன்னமே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாக இருக்கிறீர்கள். ஆமென். இந்த ஞானஸ்தான செய்தியானது அநேகர் ஏற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பில்லை. வசனமே சொல்லுகின்றது, அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்து இடறுகிறார்கள். அவங்க அப்படிதான் இடர்வாங்க, அதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லிட்டு இங்கே ஒரு கேள்வி எழும்புகின்றது. ஏன் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் என்ற கேள்வியில் தான் நம்ம போயிட்டு இருக்கோம். இப்போ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்றவர்கள் அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் பேழைக்குள் செல்ல வேண்டும், சபை அங்கே இருப்பதில்லை. ஒருவேளை பெந்தேகோஸ்தியில் இருந்தோ, சிஎன்ஏயில் இருந்தோ, சிஐசியில் இருந்தோ, லுத்ரனில் இருந்தோ, ஏன் ரோமன் கத்தோலிக்கில் இருந்தோ, எந்த சபையாக இருக்கட்டும், அவர்கள் இந்த சத்தியத்தை கேட்டுவிட்டு சபை இல்லையே என்ற ஒரு காரணம் அங்கே வைக்கப்படுகின்றது. ஆண்டவர் சொல்ல, கைகளினால் செய்யப்பட்ட ஆலயத்தில் தேவன் வாசம் பண்ணார். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுத்து போடுவார். நீங்களும் அந்த ஆலயம். பவுல் சொல்வார் 1 கொரிந்தியரில் சொல்லிட்டு போகிறார். நாம் தான் அந்த ஆலயம். இந்த ஆலயத்தை நாம் பரிசுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. கல்லும் மண்ணினால் செய்யப்பட்ட ஆலயத்தில் இல்ல மகிமை. அந்த மகிமை நம்முடைய சரீரத்தில் இருக்கின்றது. நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்று ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்று நாம் எங்கே இருக்கின்றோம் அங்கே பரிசுத்தமாக இருக்க வேண்டும். நாம் எந்த சபையில் இருக்கின்றோமோ அந்த சபையில் நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையில் ஜீவிக்க வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்று அவருடைய பரிபூரணத்துக்குள் இருக்க வேண்டும். இதற்காக 100 கிலோமீட்டர் அப்பால் இருக்கக்கூடிய சபைக்கு செல்ல முடியாது. நாம் இருக்கிற சபையிலே உத்தமமாக இருக்க வேண்டும். நாம் இருக்கிற சபையிலே வார்த்தையில் ஜீவிக்க வேண்டும். யார் ஒருவர் வேதத்தை குறித்து பேசுவதாக இருந்தாலும் அது வேதத்திற்கு புறம்பாக இருக்குமேயானால் அதை நிராகரித்து விட வேண்டும். அதை நம் இருதயம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. வார்த்தையோடு இணைய வேண்டும். அதைதான் இங்கே வசனம் சொல்லுகின்றது. இவர்கள் கீழ்ப்படியாத ஜனங்கள், இவர்கள் திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்து இடறுகிறவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் அதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்கள். அதற்குன்னு நியமிக்கப்பட்டவன் இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டான். இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஆகையினால தான் ஆண்டவர் சொல்றாரு, இதை ஏற்றுக்கொண்டவர்களை பார்த்து சொல்லுறாரு, நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்தில் வரவழைத்த இவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியையும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். இப்போ அவருக்கு சொந்த ஜனம் ஆயிட்டோம். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாக இருக்கவில்லை, இப்பொழுது அவருடைய ஜனங்களாக இருக்கிறீர்கள். இப்போ நம்ம அவருடைய ஜனங்களாயிட்டோம். அவருடைய நாமத்தினால் ஞானஸ்தானம் பெறும் பொழுது அவருடைய சொந்த ஜனங்களாகிவிட்டோம். இன்னும் ஒரு வசனம் படிக்கிறேன், கேளுங்கள். 1 பேதுரு 3 அதிகாரம் 3 வசனம் 4 வசனம் படிக்கின்றேன். முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், கடைசி நாளில் பரிகாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படி நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு சகல சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இவ்விதமாக இருக்கிறதே என்று சொல்லுவார்கள். கடைசி நாட்களில் யார் வர்றாங்கன்னா, பரியாசக்காரர் வர்றாங்க. அந்த பரியாசக்காரர் யாரை பரியாசம் பண்ணுறாங்க தெரியுமா? ஏசப்பா தான்.
இயேசு நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்றவர்களை பார்த்து பரிகாசம் பண்ணுவாங்க. நீங்கள் என்ன ஞானஸ்தானம் பெற்றீங்க? அது இயேசு கிறிஸ்து நாமத்தினால. என்ன இயேசு நாமத்தில் எடுத்துட்டீங்களா? ஐயோ தப்பு பண்ணிட்டீங்க பிரதர் சொல்லுவாங்க. அப்படி தான் சொல்கிறாங்க. எப்படி இயேசுவின் நாமத்தில் ஒரு தப்பை இவர்கள் கூற முடியும்? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை போல ஒரு நாமத்தை காட்டுங்கள். நாங்கள் இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்தானமே பெற்றோம். நீங்கள் எந்த நாமத்தில்? இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராளி பிசாசு. அப்பொழுது நீங்கள் பெற்றுக்கொண்ட ஞானஸ்தானம் பிசாசின் நாமத்திலா? சிந்தித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்றவர்களை அற்பமாக எண்ணக்கூடாது. ஆதலால் யாக்கோபு இப்படி சொல்கிறார் 2:7 உங்களுக்கு தரிக்கப்பட்ட நல்ல நாமத்தை அவர்கள் அல்லவோ தூசிக்கிறார்கள். எவர்கள்? நமக்கு எதிராளிகள். இந்த நாமத்துக்கு எதிராளிகள் நமக்கு எதிராளிகள். அவர்கள் தூசிக்கத்தான் செய்வார்கள். அவர்கள் பரிகாசம் பண்ணதான் செய்வார்கள். அவர்களை அப்படியே விட்டுவிட வேண்டும். அவர்களுக்கு பதில் கூறக்கூடாது. ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கத்தை கெடுத்துவிடும் என்று வேதம் நமக்கு போதிக்கின்றது. இன்னும் ஒரு வசனம் படிக்கின்றேன், கேளுங்கள். 1 யோவான் 2:12 படிக்கின்றேன், கேளுங்கள். பிள்ளைகளே, அவருடைய நாமத்தின் நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் உங்களுக்காக எழுதுகிறேன். இங்கே பாருங்க, யோவான் சொல்றாரு, பிள்ளைகளே, அவருடைய நாமத்தின் நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கின்றதாம். யாருடைய நாமம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கின்ற. வேறு எந்த நாமத்திலும் பாவ மன்னிப்பு இல்லை. பிதாவின் நாமத்திலும் பாவ மன்னிப்பு இல்லை. குமாரன் என்ற பெயரிலும் பாவ மன்னிப்பு இல்லை. பரிசுத்தாவின் நாமத்தினாலும் பாவ மன்னிப்பு இல்லை. இந்த 3 நாமத்திலும் பாவ மன்னிப்பு இல்லை. இம்மூன்று பொது பெயராகும். பிதா என்பது பொது பெயர், குமாரன் என்பது பொது பெயர், பரிசுத்தாவி என்பது பொது பெயர். இந்த 3 பெயர்களும் பொது பெயர். இந்த பொது பெயரில் பாவ மன்னிப்பு கிடையாது. எந்த பெயரில் பாவ மன்னிப்பு இருக்கின்றது? இந்த கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். அந்த கிறிஸ்துக்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். இவர் ஒருவரே பாவ மன்னிப்பு கொடுக்க முடியும். ஆகையால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த சீசர்களிடம் என்ன சொன்னார்? நீங்கள் உலகமெங்கும் போய் சகல சிருஷ்டிக்கும் என்ன செய்யுங்க? உபதேசம் பண்ணுங்கள். அதான் சொன்னார். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்து பிரசங்கத்தை கொடுங்க, உபதேசம் கொடுங்க. பிதா யார் என்பதை சொல்லுங்க, குமாரன் யார் என்பதை சொல்லுங்க, பரிசுத்தாவி யார் என்பதை சொல்லுங்க, அந்த நாமத்தை குறித்து சொல்லுங்க. ஆகையால் பேதுரு ஆனவர் சரியாக தான் ஞானஸ்தானம் கொடுத்தார். மத்தேயு 28:19 படி பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் நாமத்திலே அவர் ஞானஸ்தானம் கொடுத்தார் என்பது உண்மையிலும் உண்மையாகும். அவர் அந்த வசனத்தை ஒருபோதும் மாற்றவில்லை. பேதுரு ஒருபோதும் ஆண்டவருடைய வார்த்தையை நிராகரிக்கவில்லை. அதே நாமத்தில் தான் ஞானஸ்தானம் கொடுத்தார். உலகம் முழுவதும் சுற்றி திரிந்து பிதாவை குறித்தும் குமாரனை குறித்தும் பரிசுத்தாவியை குறித்தும் அவர்கள் சாட்சி பகிர்ந்தார்கள். இயேசு கிறிஸ்துவின் அற்புதங்களை குறித்தும் அவருடைய பாவ மன்னிப்பை குறித்தும் மனம் திரும்புதலை குறித்தும் அவர்கள் பிரசங்கம் செய்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தார்கள். அந்த நாமத்திலே என்று சொன்ன பொழுது அவனுக்கு அன்றைய தினம் வெளிப்பட்டது. பெந்தேகோஸ்தே நாள் அன்று அவனுக்கு வெளிப்பட்டது அந்த பரிசுத்தமான நாமம் இயேசுவின் நாமம். அந்த பாவ மன்னிப்பை பெற்று தரக்கூடிய நாமம் இயேசுவின் நாமம். பிசாசுகளை துரத்துவது இயேசுவின் நாமம். வியாதிஸ்தர்களை குணமாக்குவது இயேசுவின் நாமம். அடையாளங்களை செய்வது இயேசுவின் நாமம். அற்புதங்களை செய்வது இயேசு கிறிஸ்துவின் நாமம். இப்படி அநேக நல்ல காரியங்களை செய்யக்கூடிய இந்த நாமத்தில் தான் நாம் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியத்திலும் அவசியமாகும். இந்த நாமத்திற்கு வெளியே நின்று கொண்டு எனக்கு ரட்சிப்பை தாரும், எனக்கு நித்திய ஜீவனை தாரும் என்று கேட்பீர்களே, ஆனால் நீங்கள் உங்களை ஏமாற்றி விட்டீர்கள், நீங்கள் வஞ்சிக்கப்பட்டு விட்டீர்கள், நீங்கள் பாதாளத்தின் வாசலில் நிற்கிறீர்கள் என்பது
உங்கள் வாய் உங்களை குற்றம் சாட்டுகின்றது. நீங்கள் உங்களை அடையாளப்படுத்தி கொண்டு விட்டீர்கள். ஆகையால் தான் ஆண்டவர் நீதிமொழிகளில் இப்படி சொன்னார், கொலை உண்ண போகிறவர்களை விடுவிக்க கூடுமானால் விடுவி. அதுதான் இந்த சத்தியம். மரணத்திற்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களை விடுவித்துக் கொண்டு வா, கொலை செய்ய போவர்களை விடுவித்துக் கொண்டு வா. இன்று உலகமானது சாத்தான் பிடித்து வைத்திருக்கிறான், எல்லாரையும் நரகத்திற்கு இழுத்து செல்ல. ஆகையால் இந்த சத்தியம் உங்களை நோக்கி வருகின்றது. இந்த சத்தியத்தை தெளிவாக கேட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்கள் மரியாதை, மதிப்பு, அன்பு செலுத்துவது உண்மையானால் அவருடைய நாமத்திலே ஞானஸ்தானம் பெற்று அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். ஏனெனில் படிக்கின்றேன், கேளுங்கள். 2ஆம் வசனம் படிக்கின்றேன். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதர பலி அவரே. அவரே என்றால் யார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வ லோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார். நம்முடைய பாவம் இல்லை, சர்வ லோகத்தின் பாவத்தை நிவர்த்தி செய்ய வந்தவர் தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஞானஸ்தானம் என்பது பாவ மன்னிப்பை குறிக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். ஞானஸ்தானம் ஒன்று சடங்காச்சாரம் அல்ல. ஞானஸ்தானம் சடங்காச்சாரம் அல்ல. ஞானஸ்தானத்தின் குறிக்கோள் ஒன்றே ஒன்றுதான், அது பாவ மன்னிப்பை குறித்து தான் ஞானஸ்தானமாகும். ஞானஸ்தானம் என்பது பாவ மன்னிப்பை குறித்தது. நாம் பாவ மன்னிப்பை பெற வேண்டுமானால் நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை தான் இந்த வசனங்கள் நமக்கு தெளிவாக போதிக்கின்றது. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் படிக்கின்றேன், கேளுங்கள். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானோம். கேட்டீர்களா? நாம் பாவங்களுக்கு செத்து, நாம் இப்போ ஞானஸ்தானம் என்ன செய்கிறோம்? பாவங்களுக்காக மரித்து விட்டோம். இனி நமக்கு பாவம் இல்லை. தண்ணீருக்குள் மூழ்கி விட்டால் செத்து விட்டான். தண்ணீருக்குள் பாவத்தோடு மூழ்கி விட்டோம், அங்கே நம்முடைய பாவம் மரித்து விட்டது. அதை தான் பேதுரு இங்கே குறிப்பிடுகிறார். நாம் பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி, இப்போ நீதிக்கு பிழைத்திருக்கிறோம், நீதிமான்கள் ஆயிருக்கோம். அவர் தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவை மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் நாம் இன்று குணமாகி இருக்கிறோம். அதுதான் உண்மை, அதுதான் உண்மை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளும் பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெற்றுக்கொள்கிறோம். பரிசுத்தாவின் வரத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய சரீரத்தில் எந்த வியாதியும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாமே அவர் பார்த்து கொள்வார். அன்று சாராளை பார்த்து கொண்ட அதே தேவன் அபிமெலக்கு ராஜா கடத்தி சென்ற பொழுதும் சாராளை பாதுகாத்து கொண்ட தேவன் இன்று புத்தி உள்ள கன்னியையும் பாதுகாத்து கொண்டு இருக்கின்றார். ஒவ்வொரு சபையிலும் புத்தி உள்ள கன்னிகை உண்டு. அவளுடைய ஜெபத்தை தேவன் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றார். ஏனெனில் அவள் சிறைப்பிடிக்கப்பட்ட சாராள், அவள் சிறைப்பிடிக்கப்பட்ட புத்தி உள்ள கன்னிகை, அவள் சிறைப்பிடிக்கப்பட்ட மணவாட்டியாகும். அவளை பாதுகாத்து கொண்டு இருக்கிறவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய தழும்புகளால் நாம் ஒவ்வொருவரும் குணமாய் இருக்கின்றோம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் படிக்கின்றேன், கேளுங்கள். குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய 19ஆம் வசனம், குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. ஆண்டவர் சொல்றார், குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். வேறு எதனாலும் மீட்கப்படவில்லை. அவருடைய விலையேற பெற்ற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கிறோம் என்பதை மறந்து விடாதீர்கள். அந்த விலையேற பெற்ற இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்களுடைய சரீரத்தில் பரிசுத்தாவியானவர் நிச்சயமாக வருவார். பரிசுத்தாவின் வரத்தை அவர் தந்தருளுவார். நாம் நிச்சயமாக மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தின் படி அவருடைய அடையாளங்களையும் அற்புதங்களையும் நிகழ்த்தி பரிசுத்தாவின் வரம் நமக்குள் இருக்கிறது என்பதை நிகழ்த்தி காட்டுவோம். கீழே படிக்கின்றேன். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினால் காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தப்பட்டிருக்கிற ரட்சிப்பு, கடைசி காலத்தில் வெளிப்படக்கூடிய ரட்சிப்பு. ரட்சிப்பு எது? மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம்.
விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். இந்த ரட்சிப்பு இங்கே எப்படி கூறுகின்றது? கடைசி காலத்தில் வெளிப்படுகின்றது. கடந்த 100 ஆண்டுகளாக பேசப்பட்டு வருகின்றது. ஏறக்குறைய 95 ஆண்டுகள், 1925ஆம் ஆண்டிலிருந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உள்ள ஞானஸ்தானம் அறிமுகப்படுத்தப்பட்டு 2025 வரும்பொழுது ஏறக்குறைய 100 ஆண்டுகளை எட்டிவிடும். 100 ஆண்டுகள் தொட்டுவிடும். அன்று நோவாவின் காலத்தில் நோவா 100 வருடம் பிரசங்கம் செய்தது போல கடந்த 100 ஆண்டுகளாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உள்ள ஞானஸ்தானம் அறிமுகப்படுத்தப்பட்டு எல்லாராலும் பேசப்பட்டு வருகின்றது. ஆனால் கேட்பதற்கு தான் ஆயத்தமாக யாரும் இல்லை. அன்று நோவாவின் சத்தத்தை கேட்க ஆயத்தம் இல்லாதது போல இன்று இந்த ஞானஸ்தானத்தை குறித்து பேசும் பொழுது கேட்பதற்கு ஆயத்தம் இல்லை. அது கடைசி காலத்தில் என்று வேதம் குறிப்பிடுகின்றது. கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாகப்பட்டிருக்கிற இரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினால் காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு, இந்த நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்றவர்களை காப்பது யார்? தேவனுடைய பலம் என்று இந்த வசனம் உறுதிப்படுத்துகின்றது. தேவனுடைய பலத்தினால் காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு, புத்தி உள்ள கன்னிகைக்கு, ஒவ்வொரு சபையிலும் உட்கார்ந்து இருக்கக்கூடிய புத்தி உள்ளவளுக்கு தேவ பலத்தினால் தான் காக்கப்பட்டிருக்கிறாள். அந்த தேவ பலத்தினால் காக்கப்பட்டிருக்கிற அந்த புத்தி உள்ள கன்னிகையாள் என்ன செய்வாள்? இந்த செய்தியை கேட்கும் பொழுது அவள் நேராக தண்ணீரில் இறங்கி அன்று பிலிப்பு அந்த மந்திரியிடம் பேசிக்கொண்டு வரும் பொழுது மந்திரி என்ன கூறினார்? இதோ தண்ணீர், ஞானஸ்தானம் எடுப்பதற்கு என்ன தடை? பிலிப்பு என்ன சொன்னார்? அது ஒன்றும் தடை இல்லை, நீர் சரின்னு சொன்னால் இப்போவே கொடுத்துடலாம். உடனே பிலிப்பு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அந்த எத்தியோப்பியா மந்திரிக்கு ஞானஸ்தானத்தை கொடுத்து விட்டு சென்றார். கொடுத்த மாத்திரம் அடுத்தது அவர் இன்னொரு ஊருக்கு போய்விட்டார். அவர் எந்த பிளைனில் போனார் தெரியாது. இன்னொரு இடத்துக்கு போயிட்டார், இன்னொரு தேசத்துக்கு போயிட்டார். அதுதாங்க அற்புதம். அந்த அற்புதம் நிகழக்கூடிய நாளில் இருக்கிறோம். கார் வாகனம் இல்லாமல் இன்னொரு தேசத்துக்கு பிலிப்பு சென்றது போல மணவாட்டிக்கு அப்படிப்பட்ட வல்லமை வைத்திருக்கிறார். இதோ தண்ணீர், ஞானஸ்தானத்திற்கு எது தடை? அதே போல இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளே, இதோ தண்ணீர், ஞானஸ்தானம் எடுப்பதற்கு என்ன தடை என்று நீங்களும் கேட்டு நேரா தண்ணீர் எண்டையில் சென்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள் என்ற வாக்குத்தத்தம் உங்கள் மீது இறங்கும். உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்றவர்களின் சுதந்திரம் பரலோகத்தில் இருக்கின்றது என்று இந்த வசனம் உறுதியாக கூறுகின்றது. இப்படியாக தலைப்பில் சொன்னது போல, தலைப்பு வசனத்தில் சொன்னது போல, நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். நோவா, நான் படிக்கின்றேன் அந்த வசனத்தை கேளுங்கள். ஜல பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போக மட்டும் உணராது இருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் நடக்கும். எப்படியெனில் ஜல பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் இருந்தார்கள். இப்படி தான் இன்றைய உலகம் இருக்கின்றது. ஆகையால் பேதுருவானவர் இப்படி சொல்லுகிறார், அதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானமானது. அதற்கு ஒப்பனை எதற்கு? நோவாவின் பேழைக்கு ஒப்பனையான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உள்ள ஞானஸ்தானமானது மாம்ச அழுக்கை நீக்கிறதாயிராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாக இருந்து இப்பொழுது நம்மை இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது என்று பேதுரு இந்த வசனத்தில் குறிப்பிட்டிருக்கின்றார். அதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உள்ள ஞானஸ்தானம். இது யார் சொன்னது? பேதுரு. இந்த ஞானஸ்தானத்தை நாம் பெற்றுக்கொண்டோமே ஆனால்
நாம் எடுத்துக்கொள்ளுதலில் பங்குள்ளவர்களாக இருப்போம். ஆகையால் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் என் அருமையான தேவ பிள்ளைகளே, ஞானஸ்தானம் ஏன் எடுக்க வேண்டும் என்ற தலைப்பில் உங்கள் மத்தியில் நான் இதை செய்தியை வைத்துவிட்டேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவ பிள்ளைகளே, அன்று எத்தியோப்பியா மந்திரி பிலிப்பிடம் சொன்னது போல நீங்களும் கேளுங்கள், இதோ தண்ணீர் இருக்கிறது, ஞானஸ்தானத்திற்கு என்ன தடை என்று. ஒரு தடையும் இல்லை என்று கூறுவார்கள். நீரில் இறங்கி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்தாவின் வரத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். கர்த்தர் நம் எல்லோரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.